ராஜா விக்ரமாதித்யா தொடர்கிறது. சரவிளக்கே, நீ செய்தது சரியல்ல. கணவன் காந்தரூபன் தேவலோகத்தில் சப்தகன்னியரின் மோகப்பிடியிலும், நாயகி காந்தரூபியோ தாசி சௌந்தரவல்லியின் வீட்டிலும், அவர்களின் ஆண் குழந்தையோ 5 தலை நாகத்தின் புற்று அருகில் இருக்க கதையை அந்தரத்தில் விட்டுவிட்டாய். கதையின் முடிவை அறிய நாங்கள் காத்திருக்கிறோம் என்று போலி ரத்ன வியாபாரி தெரிவிக்கவே சரவளுக்கு பின்வருமாறு சொல்லியது. ஐயா, தேவரீர் என்னை மன்னித்தருள வேண்டும். இதற்கு மேல் கதை தெரியாது. இனிமேல் நடந்த கதையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஏலாக்கரம்பை சாய்ந்து கொண்டிருக்கும் தலையணியை கேளுங்கள் என்றார். அதை கேட்டு ஏலாகரம்பை அதிசயப்பட்டு இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்று அமர்ந்திருந்தாள். வர்த்தகனான விக்ரமாதித்தன் உடனே தலையணையிலே வேதாளத்தை பிரயோகித்து, தலையணையே, மேலே கதை சொல் என்றான். என்னப்பா ராஜனே, நான் எவ்விதம் கதை சொல்வது? பஞ்சு போன்ற மிருதுவான அமைப்பை உடைய என் மீது ஒரு பெண்ணானவள் சாய்ந்து கொண்டிருக்கிறாள். சரியாக மூச்சு விட முடியவில்லை. நான் எங்கே கதை சொல்லப் போகிறேன் என்று தலையணியில் வந்து புகுந்த வேதாளம் உயிரற்ற பொருளான தலையணியை பேசுவதைக் கண்டு அதிர்ச்சி ஆச்சரியமடைந்த ஏலாக்கரம்பை அதை எடுத்து இருவருக்கும் நடுவில் போட்டுவிட்டாள். வர்த்தகனான விக்ரமாதித்தன், தலையணியே, இந்த பெண் மிகவும் விவேகமுள்ளவள். உன் வருத்தத்தை அறிந்து அதை நீக்கிவிட்டாள். இனி நீ என் வார்த்தையை தட்டாது கதையை சொல். தலையணை சொல்லிய கதை. பாம்பு புற்றின் அருகிலே தனித்து விடப்பட்ட ஆண் குழந்தை அழுது கொண்டிருந்தது. அதன் அழுகுரலை கேட்டு புற்றிலிருந்து வெளியே வந்த நாகம் கோடி சூரிய பிரகாசம் பொருந்திய குழந்தையை கண்டு ஞானதர்ச்சியால் கெந்தேஸ்வரனுடைய குமாரன் காந்தரூபனின் பிள்ளை என்று அறிந்தது. கெந்தேஸ்வரனுடைய தகப்பனார் முதலான 21 தலைமுறையின் அந்த பாம்பு புற்றிற்கு அபிஷேகம் செய்து பாலும் பழமும் கொடுத்து வந்திருக்கின்றனர். இனி பிற்காலத்தில் இக்குழந்தை கொடுக்கப் போகிறது என்று அறிந்து அப்பிள்ளையை தூக்கி கொண்டு பத்ரகாளியம்மன் சந்நிதியில் வைத்துவிட்டு சென்றது நாகசர்பம். பொழுது விடிந்ததும் வழக்கம் போல கண்டேஸ்வர மன்னன் தன் குலதேவதையான பத்ரகாளி அம்மனை தரிசிக்க வந்தான். சந்நிதியிலே குழந்தை அழுது கொண்டு கிடப்பதைக் கண்டு மனமிறங்கி அம்மன் வரப்பிரசாதமாக கொடுத்த குழந்தை என்று மகிழ்ச்சி கொண்டு அதை வாரி எடுத்து கொண்டினான். என் குமாரன் காந்தரூபன் காணாமற் போய்விட்டதற்காக அம்மன் இக்குழந்தையை அருளியிருக்கிறாள் என்ற ஆனந்தத்தோடு அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் சென்ற காந்தரூபனின் தாயாரான தன் பட்ட மகிழ்ச்சியிடம் கொடுத்தான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்த மதனகேசரி என்ற அக்குமாரன் 16 வயதை அடைந்தான். ஒரு நாள் தன் சிநேகிதர்களுடன் யானை சேனைகள் சூழ ரதத்தில் ஏறி வீதியில் வரும்போது சவுந்தரவல்லி தாசி இருக்கும் வீதியில் வந்தான். அரசகுமாரன் வரும் கோலாகலத்தை கண்டு கழிக்க வெளியே வந்து எட்டி பார்த்த காந்தரூபி அரசகுமாரின் ரூபத்தை கண்டு தன் நாயகன் தானோ என்று திகைத்து நின்றான். அருகில் வந்த பிறகுதான் அவன் தன் நாயகன் இல்லை என்பதும் இளவயது பிள்ளை என்பதும் தெரிந்தது. உடனே காந்தரூபி உள்ளே சென்று விட்டாள். ஆனால் ராஜகுமாரனான மதனகேசரி அவளை பார்த்து விட்டான். ஒரு வினாடிதான் அவளை பார்த்தான். என்றாலும் அதற்குள்ளாகவே அந்த பெண்மணியிடமிருந்த ஏதோ ஒரு ஆகர்ஷண சக்தியும் ஏதோ ஒரு பாசமும் அவனை கவர்ந்து இழுத்தது போல இருந்தது. அந்த காந்த ரூபிலியானின் அழகு வேறு அவனை மெய்மறக்க செய்து விட்டது. அரண்மனையை அடைந்ததும் அவன் தன் நண்பர்களை அழைத்து 1000 பொன் கொடுத்து தாசி சௌந்தரவல்லியின் வீட்டிற்கு இருக்கும் அந்த பெண்ணை சந்திக்கும்படி செய்ய அனுப்பினான். பொன்னை பெற்றுக்கொண்ட அரசகுமாரன் வருவதற்கு தடையதுமில்லை என்ற தாசி சௌந்தரவல்லியும் சொல்லி அனுப்பிவிட்டாள். இரவு 15 நாழிகைக்கு மேல் தன்னை நன்கு அலங்கரித்து கொண்டு தாசி வீட்டிற்கு ராஜகுமாரன் மதனகேசரி கிளம்பினான். எங்கும் இருள் பரவி இருந்தது. தாசி வீட்டின் தெரு வாயிற்படியே அருகே காராம் பசு ஒன்றும் அதன் கன்றும் கட்டப்பட்டிருந்தன. அப்போது கன்று தன் தாயை பார்த்த, அம்மா, இவ்வரசகுமாரன் என்னை தாண்டி செல்கிறான், இது நியாயமா என்று கேட்டது. இதற்கு காராம்பசு, இவனும் தாயை பெண்டாளப் போகிறான், அவனுக்கு எப்படி கண் தெரியும், இதுவும் செய்வான் இன்னமும் செய்வான் என்று பதில் கொடுத்தது. மிருக பாஷை அறிந்திருந்த மதனகேசரி அந்த காராம்பசுவின் வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்டான். அதன் வார்த்தைகளை அவனால் தாங்க முடியவில்லை. இருந்தும் மேலே என்ன நடக்கிறது என்பதை அறிய விரும்பியவனாய் உள்ளே சென்றான். தாசி சௌந்தரவல்லியோ அரசகுமாரனை வரவேற்று உபசரித்து சயனக்கூடத்தின் மலர் மஞ்சத்தில் உட்கார்த்து செய்தாள். பிறகு உள்ளே சென்று எவ்வளவோ தூரம் மறுத்தும்
மறுத்து கெஞ்சியும் காந்தரூபியை பலவந்தமாக அலங்கரித்து அரசகுமாரன் அமர்ந்திருந்த அறைக்கு அனுப்பி வைத்தாள். மிக்க விசனத்தோடு உள்ளே நுழைந்த காந்தரூபியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். அவன் தாயிடம் அமுதம் அருந்தாதவனானபடியால் காந்தரூபியிடம் இத்தனை காலமாக அடங்கி கிடந்த தாய்ப்பேலெல்லாம் பாலெல்லாம் சுரந்து சரேர் என்று அவன் முகத்தில் பீச்சி அடித்தது. அரசகுமாரன் திடுக்கிட்டு எழுந்து காராம்பசு சொன்னது சரி என்று உணர்ந்து அவ்விடத்தை விட்டு கிளம்பி ஓடிவிட்டான். தாசி வீட்டிலிருந்து புறப்பட்ட அரசகுமாரன் நேராக அரண்மனை சென்று தன் அறையில் படுத்து கொண்டான். காலையில் அவனை காணாது தேடி வந்த காவலர்கள் அறையிலே அவன் படுத்திருப்பது கண்டு அரசரிடம் தெரிவித்தனர். கெந்தேஸ்வர மன்னன் அங்கு வந்து அவனை எழுந்து வருமாறு அழைக்க, அரசே, எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு, அதை விளக்குவதாக வாக்கு கொடுத்தாலன்றி நான் எழுந்திருக்க மாட்டேன் என்றான். அரசனும் அவ்விதமே வாக்கு கொடுக்க மதனகேசரி எழுந்து போஜனம் அருந்த சென்றான். பிறகு மந்திரி பிரதானிகள் சூழ கெந்தேஸ்வர மன்னன் கொலுவிருக்கும் போது ராஜகுமாரனை மதனகேசரியை அழைத்து, உன் சந்தேகம் என்ன, அதை சொல்லு என்றான். அரசே, நான் தங்களுக்கு பிள்ளை என்று இதுகாரம் நினைத்திருந்தேன். இப்போது சில சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளன. தாங்கள்தான் என் பிதாவா? தாங்கள்தான் என் பிதாவா அல்லது வேறு ஒருவரா? இதை விளக்காமல் போனால் நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்றான். குழந்தாய், என் குமாரன் காந்தரூபனையும் அவன் மனைவி காந்தரூபியையும் இழந்து பரிதவிக்கும் காலத்தில் நமது குலதெய்வமான பத்ரகாளி கோயிலுக்கு தரிசனம் செய்ய போக அங்கு அவள் சன்னிதானத்தில் உன்னை கண்டு எடுத்து வளர்த்து வந்தேன். இதுதான் எனக்கு தெரிந்தது என்றான். அப்போது மதனகேசரி, அப்பா, இந்த பட்டணத்தில் சௌந்தரவல்லி என்ற தாசி ஒருத்தி இருக்கிறாள். அவளிடத்தில் அழகிய பெண் ஒருத்தி உண்டு. அவர்கள் இருவரையும் இங்கே தங்கள் சமூகத்திற்கு அழைத்து அந்த பெண் அங்கு வந்த விதத்தை விசாரிக்க வேண்டும் என்றார். உடனே காவலர்கள் சென்று தாசி சௌந்தரவல்லியையும் காந்தரூபியையும் சபைக்கு அழைத்து வந்தனர். அப்போது காந்தரூபியை கண்ட அரசன் திடுக்கிட்டு தன் மருமகள் போல தோன்றுகிறதே என்று வியந்தான். ஆனால் அதை வெளிக்கு காட்டிக்கொள்ளாமல், சௌந்தரவல்லியை, இந்த பெண் யார்? இவள் உன்னிடம் வந்த விதம் என்ன? உண்மையை சொல்லாவிட்டால் ஆக்ஞை வந்து விடியும் என்று எண்ணமிட்ட தாசி பின்வருமாறு கூறினாள். மகாராஜா, என் குமாரத்தி பிரசவ வேதனை தாங்காமல் மரித்து போய்விட அவளை மயானத்திற்கு கொண்டு சென்று தகனம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது பூர்ண கர்ப்பத்தினுடன் இருந்த இந்த பெண் தீயிலே விழப்போக நான் தடுத்து வீட்டிற்கு அழைத்து வந்தேன். இவள் பிரசவ வேதனைப்படும் சமயத்தில் மருத்துவச்சியை அழைத்து ஆண் குழந்தை பிறந்தால் கொன்றுவிடும்படி சொல்லியிருந்தேன். அவளும் அந்த பெண்ணிற்கு கண்ணை கட்டிவிட்டு பிறந்த ஆண் குழந்தையை எடுத்து சென்று விட்டாள். நான் மர பொம்மையை எடுத்து அவள் அருகில் போட்டுவிட்டு இதுதான் பிறந்தது என்று சொல்லிவிட்டேன். மகாராஜா, என்னை மன்னித்து விடுங்கள், இதுதான் எனக்கு தெரியும் என்றாள். பெண்ணே, நீ யார்? உனக்கு எந்த ஊர்? நீ ஏன் நெருப்பிலே விழத்து நின்றாய் என்று கேட்டார். அரசே, என் பெயர் காந்தரூபி. என் தகப்பனார் மகேந்திரபுரியை ஆளும் அரசராவார். என் நாயகர் பெயர் காந்தரூபன். என் மாமனார் 7 அடுக்கு உப்பரியை கட்டினார். அதில் என் நாயகனுடன் இருந்து வரும் நாளையில் என் நாயகனை தெய்வமாக காணாமல் தவிக்கையில் மாயமாக கர்ப்பம் உண்டாக என் மாமனாராகிய கெந்தேஸ்வர மன்னர் என்னை நடுக்காட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டார். துயரம் தாங்காமல் நெருப்பிலே விழப்போகையில் இந்த தாசியானவள் என்னை காத்து தடுத்து என்னை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றாள் என்றார். அதற்கு பிறகு அரசன் மருத்துவச்சியை அழைத்து விசாரிக்க அவள் குழந்தையை புற்றினருகில் வைத்துவிட்டு சென்றதை தெரிவித்தாள். அப்போது மதனகேசரி தான் தாசி வீட்டிற்கு சென்றதையும் காந்தரூபியிடமிருந்து தாய்ப்பால் தன் முகத்தில் வீசி அடித்ததையும் தெரிவித்து, அப்பா, இதில் பெரும் சிக்கலாக இருக்கிறதே, எல்லாவற்றையும் விளக்குங்கள். குழந்தா, இதுவரை நாம் கேட்டதெல்லாம் சரிதான். புற்றினருகில் மருத்துவச்சியால் விடப்பட்ட பிள்ளையும் காளியம்மன் சன்னிதானத்திலிருந்து எடுத்து வந்த நீயும் ஒருவர்தானா என்று அறிய வேண்டும். வா, இப்பொழுதே தேவியிடம் சென்று அறிந்து கொள்ளலாம் என்று புறப்பட்டான் கெந்தேஸ்வர மன்னன். தொடரும். நன்றி, வணக்கம்.